நீ ஹவ் பட்டூஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, எல்லோரும் பார்த்துட்டு இருந்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஷார்ட்டோட நான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, அரேஞ்ச் மேரேஜ் வித் தாய் மாமா. ஸோ இது ஒரு வில்லேஜ் பேஸ்ட் ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஹீரோ வந்து நம்ம பார்க் ஜிமின், ஹீரோயின் அஃப்கோர்ஸ் நீங்கள் தான். இது வந்து ஒரு ஏஜ் கேப்பாக இருக்கும். ஓகே, ஒரு 14 இயர்ஸ் ஏஜ் கேப். ஸோ ஸ்டார்டிங் சீன் வந்து பார்த்தோம்னா, ஒரு அமைதியான வில்லேஜில் வந்துட்டு ஒரு கார், அப்போ தான் ஒரு பிளாக் கார் வந்து உள்ளே வருது. நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ டிரைவர் வந்து சொல்கிறாங்க, வந்துட்டோமா இறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் இறங்குறீங்க. வெளியே பார்த்தா உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அப்புறம் உங்கள் கசின்ஸ், உங்கள் சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா எல்லாருமே அங்கே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்னா ஒரு 4 இயர்ஸாக வந்துட்டு வெளிநாட்டில் போய் படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க படிப்பெலாம் முடிச்சுட்டு. பாட்டி உங்களை பார்த்தோன்னே வந்துட்டு, ஐயோ என் தங்கமே வந்துட்டியா, எப்பா உன்னை பார்த்து இவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா, ஒரு நாள் கூடயும் பாட்டியை பார்க்கணும் உனக்கு ஆசையே இல்லையா, ஏம்மா பிடிக்கிற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டுருக்கிறீங்க. தாத்தா வந்துட்டு, ஊருக்கு போனதுலேருந்து எங்கள் எல்லாரையும் மறந்துடுறது, இப்போ தான் உனக்கு வந்துட்டு வழி தெரியுதோ நம்ம வில்லேஜுக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உங்களெல்லாம் நான் மறந்துடுவேனான்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இப்படியே கொஞ்சம் எல்லோரும் பேசிட்டுக்கிறீங்க. நீங்கள் அப்போ திடீர்னு ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. நீங்கள் எல்லாருமே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்து யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான் வந்து ஸ்லோவாக ஒரு என்ட்ரி வராரு. ஒரு ஒயிட் ஷர்ட், பிளாக் வேஷ்டி, கூலிங் கிளாஸ் போட்டு மெதுவாக காமாக இறங்கி வராரு சூப்பராக. பாட்டி பார்த்துட்டு, ஜிமின் போய் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வாப்பா, வைன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிமின் சைலண்ட்டாக வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் திங்ஸை எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் பக்கத்தில் நிற்கிறீங்கள. ஸோ வந்துட்டு ஜேர்னி எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாப்பிட்டியா? ஃப்ளைட்டில் சாப்பிட்டேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறமா வந்துட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஒரு லன்ச் டைம் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் கசின்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, என்ன ஒயன் ஏதாவது செட் ஆச்சா, ஃபாரின்லாம் படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு பையனை பார்த்துருப்பியோ, அழகாக இருந்திருப்பானே என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்போ தான் இப்படியே கேட்டுட்டு இருக்கிறீங்க. சொல்லுப்பா அப்படின்ட்டு. சும்மா இரு, அமைதியாக இருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜிமின் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆப்போசிட் சைடில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. பாட்டி சொல்கிறாங்க, என் பேத்தியா வந்துட்டா. ஸோ அப்புறமா என்ன, என் மகனுக்கும் என் பேத்தியாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் கடைசியாக வந்து என் ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும், நிம்மதியாக செத்து போவேன் அப்படின்னு சொல்கிறோன்னே எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு, பாட்டி சும்மா இருங்க, இப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் ரொம்ப அமைதியாக தான் இருக்கார். அப்புறமா அன்றைக்கி நைட் வந்து டெரஸில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறீங்க. அர்ஜுன், நான் சொல்கிறேன்ல, நீ வில்லேஜுக்கு வா, இங்கே வந்து எல்லாருமே எனக்கு மேரேஜ் பற்றி பேசிட்டு இருக்காங்க எங்கள் மாமா கூட, நீ வந்து பொண்ணு கேளு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இது வந்துட்டு மேலே வந்து ஜிமின் மொட்டை மாடியில் தான் படுத்திருப்பான். ஸோ அதுக்காக வந்துட்டு மேலே வந்து அந்த பெட்ஷீட்டு தலைகான எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கிறான் ஒரு ஓரமாக நின்று. அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. அர்ஜுன் வந்து உங்கள் வந்து காலேஜ் டேஸில் வந்து இந்த 4 இயர்ஸ் வந்து லவ் பண்ண பையன். ஸோ அவன் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி மாதிரி காமிச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே, கொஞ்சம் ரிச்சாங்க. ப்ளீஸ் வந்துரு சரியா, இங்கே வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த பட்டிக்காட்டெலாம் நம்ப முடியாது, நீ வந்துரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டுட்டு என் ஃப்ரெண்டும் வந்து என் கூட தான் வந்துட்டுருப்பான். அப்போ வந்து, நீ இன்னும் சொல்லலையாடா அவட்ட அப்படின்னா, என்னத்தை அப்படின்னு கேட்குறான் ஜீவன். உன் ஃபீலிங்ஸை லேட் ஆகிடுச்சு, அவளுக்கு யாரையோ ஏற்கனவே பிடிச்சிருக்கு போல், ஆனால் நீ ரொம்ப லவ் பண்ணுற இல்லைடா சின்ன வயசுலேருந்து, சும்மா இரு, அவள் போட்டதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடி போய்க்கலாம் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அந்த திண்ணையில் உட்காந்துருப்பாங்கல்ல, அங்கே உட்காந்துட்டு பாட்டி அப்போ வந்துட்டு, ஒயன் மேரேஜ் பற்றி யோசிக்கணும் ஒயன், உனக்கும் வயசாகிட்டே போகுதில்ல, 20 வயசு ஆயிடுச்சுல உனக்கும் அப்படின்னா,
எனக்கு இப்போது எதுக்கு மேரேஜ், நான் எனக்குலாம் வேண்டவே வேண்டாம், சும்மா இருங்க, நான் இங்கே வந்ததுக்கு இதுக்கு தான் வந்திருக்கேன், நான் இல்லைன்னா நான் அங்கேவே இருந்திருப்பேன்ல அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உனக்காக அங்கே வந்து குத்துக்கெல்லாம் என் பையன் நிற்கிறான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் என்ன பண்ண போகிற? அது உங்களுக்கும் வந்துட்டு ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுச்சு மாதிரி வந்து பாட்டி கேட்டோடனே வந்துட்டு. அப்போ எல்லாருமே வந்து உங்களுக்கு மாதிரி ப்ரெஷர் தர்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே உட்காந்தாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் கொஞ்சம் போல்டாக இருப்பீங்கள்ல, ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்துட்டு, நான் ஆல்ரெடி ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கிறேன் காலேஜ் டேஸ்லேருந்து, நாங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மா வந்துட்டு, வை என்ன சொல்கிற, இப்படிலாம் பேசக்கூடாது பெரியவங்க முன்னாடி, அம்மா நீங்கள் சும்மா இருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, அவன் பேர் அர்ஜுன், என் காலேஜ் சீனியர், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி லவ்வா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மேரேஜ் பண்ணால் அவனை தான் பண்ணுவேன், இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டுருக்காங்க, இது எப்படி பண்ணலாம், அதெல்லாம் இல்லை, பிள்ளைய வந்து வெளியூரில் போய் வந்து படிக்க வச்சா இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வயனமாக கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வராரு, வந்துட்டு சீரியஸாக லவ் பண்ணுறியா வயன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் கன்வின்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இரிட்டேட்டாக. கொஷின் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லு. ஆமாம் லவ் பண்ணுறேன், இப்போ என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அவனெல்லாம் உன்னை பார்த்துக்குவான்ட்டு இருக்குது. அப்போ சரி, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டிங்களா வேணாம் அப்படின்னு? உனக்கு பிடிச்சிருந்த லைஃப்பை நீ சூஸ் பண்ணு சரியா, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை, நானும் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு எது பிடிச்சிக்கோ நீ அதை பண்ணு, நான் வீட்டில் சப்போர்ட் பண்ணி உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு பாட்டியும் ஜிமினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடா அமைதியாக இருக்கிற, நீ தாண்டா அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்படிலாம் இல்லைம்மா சும்மா இருங்க, அவளுக்கு தான் ஒருத்தர பிடிச்சிருக்குல்ல, அந்த பையனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், நல்ல பையனா விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த வேலை இருக்குது, நீங்கள் சும்மா இருங்கம்மா அப்படின்னா. அது வயசு கோளாறு அப்படி தான்டா இருக்கும், நம்ம தான் பெரியவங்க தான் சொல்லணும்டா, அது தப்பாக இருந்த முடிவாக இருந்தால் நினச்சி, சின்ன பிள்ளை மனசு அலைப்பாய தான் செய்யும், அதுக்கு என்ன செய்ய முடியும், நீங்கள் சும்மா இருங்க, அவள் ஹாப்பியாக இருந்தாலே போதும், உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ அவளை நல்லா பார்த்துக்கிறது, இப்போ வரைக்கும் நீ பார்த்துக்கிறது எல்லாம் நான் பார்த்து தான் இருக்கிறேன். ஆமாம் சும்மா இருங்க, அவள் கேட்டுரு போதும், அமைதியாக இருங்க, நீ லேட் பண்ணிட்டே இருக்கிறடா, ஒழுங்காக போய் சொல்லு, நாங்கள் வந்து ரெடி பண்ணாலும் நீ வந்துட்டு அவள் இஷ்டப்படி இருக்கட்டும்னு சொல்லி விட்ற, இதெல்லாம் சரியே இல்லை ஜிமே, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் அங்கே. அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸில் வந்துட்டு அப்புறம் அர்ஜுன் ஃபேமிலி வந்து அப்போ தான் உள்ளே வராங்க. அர்ஜுன் ரொம்ப மாசாக ஸ்டைலாக இருக்கிறான் உட்காந்துட்டு, வயன் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கிறா. அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டா என் பொண்ணு பார்க்க வராங்க அந்த மாதிரிட்டு. ஸோ இவளை வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இவளுக்கு ஒரு லைட் ப்ளூ சாரீ கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து உட்காந்துருக்கா. அப்புறமா வந்துட்டு அர்ஜுன் வந்து பார்த்து கேட்குறான், மிஸ் பண்ணியே என்னைய அப்படின்ட்டு. ஆமாம் பேபி ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல வில்லேஜ் வீடாக இருந்தாலும் நல்லா பெரிய வீடாக தான் இருக்குது அப்படின்ட்டு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வயன் பேருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக தான் ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் கேட்டுருச்சு. ஸோ இதை வந்து ஜிமின் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு. அதே மாதிரி வந்து வயனும் அர்ஜுனும் கையை கொடுத்துக்கிட்டு நின்றுட்டே இருக்கிறாங்க. இதை வந்துட்டு நல்லா பார்க்க வேற முடியல. ஸோ இதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே வீட்டில், சரி நம்ம பொண்ணுக்கு வந்து இது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு 1 வீக் போகுது, அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. சரி அப்புறமா சரி மேரேஜ் பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கேருந்து முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு வந்துட்டு அர்ஜுன் ஃபேமிலி சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அர்ஜுனோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, நாங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை இந்த வரதட்சணை அப்படின்லாம் வந்துட்டு, நாங்கள் ஒரு சின்னதாக தான் கொஞ்சம் விஷயம் இருக்குது அது மட்டும் வாங்கிக்கிறோம், ஒரு ஃப்ளாட்டு எங்கள் ஊரில், ஒரு காரு நல்ல ஒரு காஸ்ட்லியான காரு, கொஞ்சம் கேஷ் சப்போர்ட்டு, இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அப்படி ஒரு ஷாக்கு, உங்கள் தாத்தா அதுக்கும் மேலே. வயன் வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டு மெதுவாக சொல்கிறான், இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பேபி நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து இதெல்லாம் தேவை தான், அதனால தான் அப்பா கேட்குறாரு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க.
அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது உன் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, சரி பார்த்துக்கலாம், நான் பார்த்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுறீங்க உங்கள் பண்ணோடே. நீங்கள் வந்து ஜிமின் எதாவது பேசுவான்னு பார்த்தா ஜிமினும் ஒன்றும் பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கார் எல்லாருமே. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சரி நம்ம இதை பற்றி வந்து அர்ஜுன்ட்ட தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் ரூம் வந்து மொட்டை மாடி பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அங்கே போகிறீங்க, அதான் கெஸ்ட் ரூம். அங்கே போகும்போது அர்ஜுன் வந்து யார்கிட்டயே ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கான் சிரிச்சு. நீங்கள் வந்துட்டு ஒட்டு கேட்குறீங்க. அர்ஜுன் வந்து பேசிட்டு இருக்கிறான் ஃபோனில். இந்த மேரேஜ் முடிஞ்சோடனே இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நமக்கு தான், நம்ம ஜாலியாக இருக்கலாம், நான் வேகமாக வந்துடுறேன் சரியா, அவள் நம்பிட்டான் நான் அவளை லவ் பண்ணுறேன்ட்டு. ஸோ வந்துட்டு நீ எதுவும் பண்ணிட்டுருக்காத, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு நான் மணி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ, நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ மேரேஜ் பண்ணிட்டு இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக என் பேரில் வந்து நம்ம அப்புறமா நம்ம லைஃப் நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காலில் அவன் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ வந்துட்டு வாங்கி வைக்கிட்டோன்னே இப்போ வந்துட்டு அவன் சீட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க பொண்ணு சொன்ன கேட்குது. ஸோ இவன் ப்ராப்பர்ட்டிக்காக தான் வந்துட்டு இவன் வந்து வாங்கிட்ட பேசியிருக்கான். அப்போது என்னை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு அந்த பேச வந்திருக்கான், லவ்னு ஒரு சாக்கு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுதுகிட்டே அந்த ட்ரெயினில் வந்து ஓடிட்டு அவங்க அதாவது அந்த மொட்டை மாடியில் வந்து ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் அவங்க வெளியே வரும்போது மழையில் நனைகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நனைஞ்சிட்டு அப்புறம் வேகமாக வந்துட்டு அவள் ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப அழுகிறா, தேம்பி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நைஃபை எடுத்துகிட்டு நம்ம செத்துடலாம், எதுக்கு உயிரோடு இருந்துக்கிட்டு, நம்மளால் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் அகெயின்ஸ்டாக நம்ம நின்று கடைசியில் அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க இவ்வளோ டவுரி கேட்டு நம்ம வீட்டில் தாத்தா ஓகே சொல்லி நம்மளால் முடியாதுன்னு இல்லை, முடியும் அவங்களால. ஆனால் வந்து மாமா வேறு இருக்கார், அவர் கல்யாணத்தில் நம்மளை விட்டுட்டு நம்மளையும் பார்த்தாங்கல்ல, அவரை வேணான்னு வேறு சொல்லிட்டோம், நம்ம முடிவெல்லாம் தப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு கைக்கிட்ட நிற்கிறீங்க. கரெக்டாக அப்போ வந்து ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதாவது மேரேஜ் ட்ரெஸ் வந்து பாட்டி சொன்னாங்க இந்த ப்ளவுஸை கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஜிமின் பேசும்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டே பேசுகிறாரு. பார்த்தோன்னே வைன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி பக்கத்தில் வந்துட்டு நைஃபை வந்து தூக்கி போட்டு என்ன பண்ணிகிட்ருக்குற லூஸா, நீ என்ன கையெடுத்துக்க போகிற, நீங்கள் என்னை விடுங்க, நீ இங்கேருந்து போங்க அப்படின்னா வந்துட்டு உன்னை என்ன பைத்தியமா லூஸ் மாதிரி பண்ணிட்டுக்கிற அப்படின்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் என்ன போங்க அப்படின்னா வந்துட்டு லைஃபு முடிச்சுக்கலாம், ஏன் இப்படி ட்ரை பண்ணுறேன், ஏன் இப்போ தான் உன் லைஃப் தான் ஸ்டார்ட் ஆகுது, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குதுல்ல, எனக்கு அவனை பிடிக்கலை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறான் அவங்கள உட்காந்துட்டு. மாமா எனக்கு வந்து பிடிக்கல மாமா, எனக்கு வேணாம் மாமா, நீ தான்மா வேணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணோம்ல அப்படின்னா அப்புறமா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொல்கிறீங்க அங்கே என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் அதாவது நீங்கள் சொல்லி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, நான் வந்து பேசுகிறேன் வீட்டில் அப்படின்னா வந்துட்டு இல்லை மாமா ஊரெல்லாம் திரட்டியாச்சு, கூப்பிட்டாச்சு, இன்னும் 3 நாளில் கல்யாணம் இருக்குது, அது இல்லைன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடும், இந்த ஊரில் நம்ம பெரியவங்க தான் இல்லை, நம்ம வீட்டில் இப்படி வந்து அசிங்கமாயிருன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு நான் செத்துடுறேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எது இருந்தாலும் சாவுறது தான் வந்து முடிவு இல்லை வாயின் சரியா, அதை தவிர வேறு யோசிக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காம் பண்ணிட்டே ஜிமின். இப்போ என்ன இங்கே ஒரு மேரேஜ் நடக்கணும், அது வந்து அசிங்கம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். எல்லாம் பேசாமல் நீ என்னைய மேரேஜ் பண்ணிக்கிறியா, கொஞ்ச நாள் கழிச்சு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நீ வந்து ஃபாரினில் போய் உன் லைஃப் பார்த்துக்கோ, இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்னைய மேரேஜ் பண்ணிக்கோ நம்ம பார்த்துக்கலாம், இது என்ன சிம்பத்தி மேரேஜா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உனக்கு சேஃப்டி முக்கியம், நீ நல்லா இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு தோணுது, இப்போதைக்கு அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கு யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், ஸோ அதுக்கு நீ என்னைய பண்ணிக்கோ, பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ அதுக்கப்புறம் உன் லைஃப் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் மெதுவாக யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன செய்கிறது, அப்புறமா வந்து ஜிமின் வந்துட்டு சரி யோசிச்சு சொல்லு, இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, நம்ம யோசிச்சு பண்ணலாம், நீ யோசி, இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ரூம் விட்டு வெளியே கிளம்பிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு நாள் வந்து ஜிம்மியோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா ஆச்சு என்ன அப்படிங்கிறோடனே அவனை கொன்னே அவனோட அந்த அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கிறான் ஜிமின். என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்குற, அவள் வந்துட்டு வயனை அழ வச்சுட்டாடா,
அவன் வந்து ஒயினை அழ வச்சுட்டான். எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்கும். சரி அதுக்கு என்ன செய்யலாம் இப்போ உட்காந்துட்டு, அதான் நிஜமாக அவனை கொண்டுடலான்டா அப்படின்னா, இல்லை இல்லை அதெல்லாம் தப்பு, நம்ம ஊருக்கு வந்தவங்க கெஸ்ட்டு எல்லாம் கடவுள் மாதிரி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவள் ஒயினை அழ வச்சுட்டான்டா, எப்படிரா அவனை பாரு எப்படி வந்து அவளெல்லாம் வந்துட்டு விடு, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்னா, நான் ப்ரப்போஸ்லாம் பண்ணலை, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் இப்போதைக்கு சேஃபாக இருக்கும், இல்லைனா ஊரில் இருக்கவங்க வேறு மாதிரி பேசுவாங்க, அது மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஜிம்மின் அவங்க எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு நடு வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டு சண்டை போட்டுட்டுருக்குறான். அப்போ அர்ஜுன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒயின் வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்களாட்டும் முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஜிம்மின் சொல்கிறான், எதுக்கு அவள் இல்லாமல் நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம், நீ எதுவும் பேசிகிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு. அவள் ஒயின் வந்துட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மி வந்து கேட்டே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். அர்ஜுன் வந்துட்டு, என்ன நான்சென்ஸாக பேசுகிற, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு இப்படி பேச வரும்போது ஜிமின் வந்து என் காலரை பிடிச்சிட்டு லவ்னு சொல்லிட்டு அவளை யூஸ் பண்ணிட்டுக்கிறியா நீனு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறான். வைன் என்ன நடக்குது, இவங்க எல்லாம் பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்குறாங்க, அவங்க வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க, என்னன்னு சொல்ல மாட்டியா அப்படின்றதுக்கு, அவங்க எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க அர்ஜுன், எனக்கு இப்போ தான் மூளையே இருக்குது, சரியா மூளை யோசிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஹார்ட் சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன், எல்லாம் தப்பாக இருக்குது, நீ போ, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்புறமா அர்ஜுன் ஃபேமிலியும் கிளம்பிட்டாங்க. அவங்க பாட்டி வந்துட்டு இப்போ என்ன செய்கிறது, அவங்க போயிட்டாங்க, ஏன் வைன் என்னாச்சு வைன், என்ன ஜிமின் இப்படி பண்ணிட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, பாட்டை தான் சொல்கிறான் உட்காந்துட்டு, இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டுக்கிறாங்க, வயன் அவங்க ஏமாற்றிட்டாங்க சொல்லிட்டு. சரி தாத்தா என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, அப்போ இந்த கல்யாணம் 3 நாள் நம்ம சொல்லியிருக்கோம், ஊரெல்லாம் கூப்பிட்ருக்கோம், அதுக்கு என்ன செய்ய, அதுக்கு வந்து ஜிமின்னு சொல்கிறேன், நான் வந்து வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வயனுக்கும் ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களாம் வாங்கிட்டு ஒருத்தர் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ பாட்டி வந்துட்டு உனக்கு ஓகே அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா வீட்டில் சரி அப்புறமா என்ன எல்லாருமே வந்து இந்த பத்திரிக்கையெல்லாம் மாற்றி அடித்து திருப்பியும் ஊரெல்லாம் கூப்பிட்டு இவங்க 2 பேர் தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பேசிகிட்ருக்காங்க. இதே சமயம் நீங்கள் 2 பேரும் தனியாக வந்து பேசிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு ஷோர் இல்லை மாமா, நீங்கள் அப்புறமா ரிக்ரெட் பண்ண மாட்டீங்கள்ல அப்படின்னு கேட்டேன். ஸோ இதே மாதிரி அப்புறம் கல்யாண நாளும் வந்துருச்சு. எல்லோரும் கூப்பிட்டு நீங்கள் அழகாக அந்த ப்ரைடல் சாரீலாம் வந்துட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. அப்புறமா என்ன மேடையில் உட்கார வச்சுட்டு அப்புறமா வந்து அந்த ஐயர் வந்து மாப்பிள்ளை பிடிங்க தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே ஹாப்பியாக கூட இல்லை, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே அந்த தாலி அவளும் வாங்கிக்கிறா. ஸோ மேரேஜும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான டியூரேஷனில் தான் நம்ம எடுத்திருக்கேன் இப்போ. ஸோ 2 பார்ட் இருக்குது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பாய்.